அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்பிளான முறையில் ஒரு ஃப்ரைட் ரைஸ் தான். வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அதை மட்டும் வச்சு செய்கிறாப்புல உள்ளது தான். நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு பாதி பல்லாரி கட் பண்ணி அதில் வதக்குறேன். வதக்கிட்டு இஞ்சி வெள்ளப்பூடு பேஸ்ட்டு அதில் ஒன்றா போட்டு வதக்கிடுங்க. வதக்கிட்டு கேரட்டும் பீன்ஸும் தான் இருந்தது. இதை மட்டும்தான் நான் ஃப்ரைட் ரைஸ்க்கு எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு அதையும் ஒன்றா கட் பண்ணிவிட்டு அதையும் அது கூட ஒன்றா போட்டு வதக்குறேன். கருவேப்பிலையும் ஒன்றா சேர்த்து வதக்குறேன். கேரட்டு நீல வாக்குலேயும் பாதி சின்ன சின்ன பீஸாகவும் கட் பண்ணி அதையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பும் போட்டு வதக்கிக்கிடுங்க. இது கூட முட்டைக்கோஸு, காலிஃப்ளவர், அப்புறம் சோயாபீன்ஸு, பச்சை பட்டாணி இதெல்லாம் இருந்தாலும் ஒன்றா போடலாம் ஃப்ரைட் ரைஸ்க்கு. நான் அது எதுவும் இல்லாமல் இது ரெண்டை மட்டும் வச்சு தான் செய்கிறேன். அப்போ இதெல்லாம் நல்லா தேவையான அளவு தண்ணி குறையா சேர்த்துக்கிட்டு நல்லா வதங்கட்டும். தண்ணியெல்லாம் வற்றி காயும் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம ரைஸ் சாதாரண பொன்னி அரிசியில் வடித்த சோறு தான், அதை அதில் ஒன்றா போட்டு நல்லா கிளறுங்க. கிளறும் போது மிளகு சீரக பொடி உப்பும் தேவையான அளவு போட்டு செக் பண்ணிக்கிட்டு நல்லா கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்துட்டு மல்லி இலையை போட்டு கிளறிட்டு ரெடி ஆயிடும் சோறு. இனி நம்ம சாப்பாடுக்கு எடுத்துக்கிட வேண்டியதான். இதுக்கு நான் சைடிஷாக நான் ஒரு வெங்காயம் போட்டு முட்டை ஆம்லேட் தான் போட்டிருந்தேன். முட்டை ஆம்லேட்டும் போட்டு எடுத்துகிட்டு நான் ஒரு பிளேட்டில் எல்லாம் எடுத்துக்கிட போகிறேன். அப்போ இந்த ஃப்ரைட் ரைஸு, அதுக்கப்புறம் முட்டை ஆம்லேட்டு, அன்றைக்கி வச்ச மாங்காய் ஊறுகாய், இது தண்ணியில் ஊற வச்சது உப்பு தண்ணியில், அதுவும் வச்சுட்டு வத்தல் வறுத்து வச்சுருந்தேன், அதையும் எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி சிம்பிளான முறையில் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரைட் ரைஸ். மேலே டொமேட்டோ கெச்சப்போ சாஸோ எது இருந்தாலும் அதையும் ஒன்றா ஊற்றிக்கலாம். வலைக்கும் சலாம்.